क्वेश्चन पेपर எப்படி இருக்கு? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எழுதிருக்கீங்க? இல்லை செகண்ட் அட்டம். அப்போவோட இப்போ எப்படி இருக்கு? அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணனால ஈஸியாக இருந்துச்சு. எந்த போர்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது? மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. தமிழ் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. வழக்கமாக சில குழப்பங்கள் இருக்கும் கேள்வியில். அந்த மாதிரி சர்ச்சையான கேள்வி அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க? இந்த முறை நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. நல்லா தான் எழுதியிருக்கேன். நல்லா தான் இருந்தது. அவ்வளோ டஃப் இல்லை, ஓகே தான், நல்லா இருந்தது. ஈஸியாக இருந்தது. எது டஃப்பாக இருந்தது? அது வந்து மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது, இலக்கணம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். ஓகே, ஃபஸ்ட் டைம் எழுதிருக்கீங்க. எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கேன். எவ்வளோ ப்ரிப்பரேஷன்? லாஸ்ட் 3 மந்த்தாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். நல்லா எழுதியிருக்கேன். பார்த்தேன். கொஸ்டின் பேப்பர் ஓகே தான், பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் எழுதுன எக்ஸாமு ஓரளவு ஓகேவாக தான் இருந்தது. ஓகே. நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க? நான் ஓரளவு நல்லா எழுதியிருக்கேன். எந்த பார்ட் ஈஸியாக இருந்தது? எப்படி? எல்லா பார்ட்டுமே கஷ்டமாக தான் இருந்தது. பட் படித்து கொஞ்சம் நமக்கு இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வச்சு எழுதியிருக்கோம். பார்த்து தான் ஏதாவது பண்ணோம். 300 மார்க் மொத்தம். ஒரு 285 சம்திங் எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக எடுப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு இதே சேனலில் பேட்டி கொடுக்குறேன்.